நல்ல நண்பர்கள் கிடைப்பது கடினமான விடயம் இல்லையா? இப்போ வாரது யாருன்னு பார்த்தீங்கன்னா, கடினத்தின் மத்தியிலும் எனக்கு கிடைத்த ஒரு நல்ல நண்பன். நண்பனுடைய சமையலை நான் மட்டும் இல்லை, என்னுடைய நண்பர்களும் சாப்பிட்டு ரொம்ப டேஸ்ட் அப்படின்னு சொன்னாங்க. நண்பர் வந்த உடனேயே முதல் விடயமா அவர் ஒரு ஃபோட்டோ எடுத்தாச்சு. எப்பவும் என்ன பார்க்க வரும்போது சமைச்சு அவரை கையாலேயே ஸ்பெஷலாக கொண்டு வருவாது. இன்றைக்கு என்ன கொண்டு வந்திருக்கிறாருன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், அழகான முறையில் பெக் பண்ணி ஒரு வடிவான பேக்கிங் கொண்டு வந்துடுச்சு. அதை மெதுவாக பிரித்து அப்படியோ நம்மட நாட்டு ஸ்டைலில் சமைக்கிற மாதிரியான ஒரு டேஸ்ட். அந்த வாசனை என்னுடைய வாசனையிலேயே நான் அப்படியோ மறந்துட்டேங்க. கம என்ற வாசம் இலங்கை நாட்டில் நம்ம தாயிட கையால் எப்படி சாப்பிட்டோமோ அப்படியான ஒரு டேஸ்ட்டை கொடுக்கக்கூடிய ஒரு வாசம் கிட்டுச்சு. அடுத்த என்னட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால், மரவள்ளி கிழங்கு மாட்டு இறைச்செல்லாம் போட்டு அவபா சொல்லி வேலை இல்லை. அதுலேயும் ஸ்பெஷல் அவர் எனக்கு கொண்டு வந்த கிஃப்ட் என்னட்டு பார்த்தீங்கன்னா, கருவேப்பிலை. நாட்டில் இருந்து இந்த கருவேப்பிலையை எனக்காக அன்பளிப்பு செய்து சொன்னாரு. நம்புற மாதிரி இருந்துச்சு. எப்பவும் நண்பர் தானே நமக்கு சாப்பாடு கொடுக்குறாரு, இன்றைக்கு நாம அவருக்காக சமைச்சு கொடுக்கணும்னு சொல்லி ஈரல் வாங்கி என்னுடைய கையாலேயே அழகா சமைச்சு அது டேஸ்ட் அவருக்குதான்னு கூட தெரியல. பட் நண்பன் சாப்பிட்ட உடனேயே அருமையாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னார். நமக்காக சர்டிஃபிகேட் கொடுத்த நண்பனுக்கு நன்றி. உங்கள் நண்பர்களை நல்லா சமைக்க தெரிஞ்சவங்க இருந்தால் மென்ஷன் பண்ணுங்கள். எங்களுடைய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.